படித்தா மட்டும்தான் வாழ்க்கை. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்மை போன்ற செல்வத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் கல்விங்கிற செல்வத்தை வச்சு தான் முன்னாடி வர முடியும். இதை மனசில் வச்சுட்டு உங்களுடைய உழைப்பை முழுவதுமாக கொடுங்க. போலீஸ் கிளாஸ் கேட்குறாங்களா தம்பி, நிறைய பிரான்ச்சஸில் போலீஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டுட்டு இருக்காங்க. விரைவிலேயே போலீஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூடியூப்லையுமே ஃப்ரீயாக எடுக்க சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் போட சொல்லியிருக்கேன். நீங்கள் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரிவிஷன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் நிச்சயமாக. சரியா? அடுத்து குப்புசாமி டாப்பர் டெஸ்ட் 3 நாள் பிரான்ச்சில் தான் எழுதணும். மினிமம் ஒரு 5 டெஸ்ட் இல்லை 6 டெஸ்ட் 10 டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 5 டெஸ்ட் எழுதினாதான் முதல்ல உங்களுடைய வருகையவே வாட்ச் பண்ண முடியும். மெனக்கிடுறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு முயற்சி. அதனால தொடர்ந்து டாப்பர் டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா என்ன ரூலோ ஃபஸ்ட்டு சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன ஒரு கன்செஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டாக இனிஷியலாக ஒரு 5 தேர்வு 6 தேர்வுன்னு முதல்ல எல்லாரும் பதிவு பண்ணுங்க. அப்படி படிக்கிற பசங்களா இருந்தாங்க, அலையிறதுனால ஒரு பிரச்சனைனா கொடுக்கலாம் இல்லையா? ஒருத்தர் கொடுத்தா எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் முதல்ல இப்போதான் கொடுத்துருக்கோம். கொடுத்த 2 தேர்வு தான் எழுதியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. நேரில் எழுதணுங்கிறதுக்காக தான் அந்த தேர்வு கொடுத்துருக்கோம். விருப்பப்பட்டவங்க அதை எழுதிக்கோங்க. வேற